ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி இந்த மாதம் என்னென்ன புது மொபைல்ஸ்லாம் லான்ச் ஆக போகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு பொறுத்த முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துருக்குது பிகிடிக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் லான்ச் ஆக போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா OnePlus 7லேருந்து 3 மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது. OnePlus 7, OnePlus 7 Pro, அதுக்கப்புறம் OnePlus 7 Pro 5G. இந்த 3 மொபைல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான ஸ்பெக்ஸில் தான் விடுறாங்க. OnePlus 7 பார்த்தீங்கன்னா பேசிக்காக OnePlus 60ல் இருக்க அதே டிசைன் லாங்குவேஜ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இதில் வந்து Snapdragon 855 அப்படிங்கிற ப்ராசர் வந்து இதில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் OnePlus 7 Pro அதுக்கப்புறம் 7 Pro 5Gயில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்அப் செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு மொபைல் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேடட் டிஸ்பிளேவாகவும் ப்ளஸ் வந்து அந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவே வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்தியாவில் வந்து இந்த மொபைல் வந்து எந்த ப்ரைஸ்க்கு வரும்னு தெரியல. இந்த மொபைல் வந்து வர மே 14 லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன மொபைல் பார்த்தீங்கன்னா Xiaomi தரப்பில் வந்து Mi A3 அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு ஒன் மொபைல் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராமில் ரன் ஆகுதுனால பியூர் ஆண்ட்ராய்டு வாய்ஸில் தான் வந்து இந்த மொபைல் வந்து ரன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து வர மே மாதத்தில் வந்து இந்த மொபைல் லான்ச் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் வந்து 700 சீரிஸில் இருக்க Snapdragon சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்களாம். இதில் வந்து 700 சீரிஸ்னால் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து Snapdragon 710 அப்படி இல்லாட்டி 730 அந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து மொபைல் வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த வித குறையும் இருக்காது. ப்ளஸ் வந்து பின்ன இருந்த மொபைல் பார்த்தீங்கன்னா A2 அதுக்கப்புறம் A1லாம் வந்து கேமராஸில் ரொம்ப அருமையாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த மொபைல் கேமராஸில் ரொம்ப அருமையாக பண்ண போகிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இருக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். மோஸ்ட் இந்த மொபைல் வந்து ஒரு 15,000 16,000 அந்த செக்மெண்ட்டில் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல டீல்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த மே மாதத்தில் லான்ச் ஆக போகிற ஒரு மொபைல் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்க ஒரு மொபைல் என்னென்னா Realme X அதுக்கப்புறம் Realme X Lite. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், மோட்டரைஸ் பாப்அப் கேமரா, இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் விடப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைல் வந்து Snapdragon 710 அப்படிங்கிற 10 nm சிப் கொண்ட இந்த ப்ராசர் தான் வந்து இதுலேயும் ரன் ஆக போகுது. ஸோ வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு டிஸ்பிளே வந்து 1080p ரெசல்யூஷனில் வைக்க போகிறாங்க. அதேமாதிரி லைட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராசர்லாம் சேம் தான். பட் வந்து பாப்அப் கேமராக்கு பதிலாக இதில் வந்து நாச் கேமரா தான் வந்து இதில் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலுக்கு வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபோன் வந்து ரொம்ப அருமையாக ரன் ஆகணும். ப்ளஸ் வந்து கேமிங்க்கு தனியாக பூஸ்ட் மோட்லாம் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஒர்க் சார்ஜ் 3 சப்போர்ட் இதுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து மே 15 இல்லாட்டி மே 18 அந்த ரேட்டில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மொபைல் வந்து என்ன விலைக்கு லான்ச் ஆக பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து Asus தரப்புலேருந்து வரப்போகிற ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல்னு சொல்லலாம். இதுதான் வந்து Asus zenfone 6. இந்த மொபைல் வந்து வர மே 22 வந்து லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. Snapdragon 855 ப்ராசர் இருக்குது. ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டூவல் ஸ்லைடர் மெக்கானிசம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பார்க்க ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த மொபைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ப்ரைஸ் ரொம்ப அக்ரெசிவாக தான் இந்தியாவில் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா முன்னே இருந்த 5Gலாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த zenfone 6 ரொம்பவே ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றின உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் லீக்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிங்கன்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பார்க்க போகிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தரப்புலேருந்து ரிலீஸ் ஆக போகிற Google Pixel 3a அதுக்கப்புறம் 3a XL தான். இந்த ஃபோன் வந்து ரீசெண்டாக தான் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஃபோன் வந்து வர மே 15 வந்து அஃபிஷியலாக வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லலாம். கூகுளை பொறுத்த வரைக்கும் கேமராஸில் எந்த வித இது கட்டும் இல்லாமல் ரொம்ப அருமையாகவே கொடுப்பாங்கன்ற மாதிரி இந்த ஃபோன்ஸில் வந்து கேமராவில் ரொம்பவே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க சொல்லணும். நைட் மோட் ஷாட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஆனால் இந்த மொபைலில் இருக்க பெரிய டவுன் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட விலை பார்த்திங்கன்னா சுமார் 40,000 அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆரம்பிக்குது. ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோன் வந்து 40,000 கிடைக்கிறதுன்றது ரொம்ப அதிகம் தான். ஸோ வந்து இந்த ஃபோனோட விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த ஃபோனோட ரிவ்யூ வேணுன்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அடுத்து லான்ச் ஆக போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Redmi தரப்புலேருந்து இப்போ புதுசாக நிறையவே லீக்ஸ் ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்க Redmi Flagship ஃபோன் தான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவான ஸ்பெசிஃபிகேஷனை விடுறாங்க. Snapdragon 855 ப்ராசர், 1080p டிஸ்பிளே ப்ளஸ் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், மோட்டரைஸ் பாப்அப் கேமரா, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக 25,000 அந்த செக்மெண்ட்டில் வந்து இது வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. மே இறுதிக்குள்ளே வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்தால் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து நிறைய பேர் பொக்கோ ஃபோனோட F2 அந்த மாதிரி மாடல்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படி இருக்காது. பொக்கோ ஃபோன் வந்து ஒரு தனி சப் பிராண்ட், ரெட்மி வந்து ஒரு தனி சப் பிராண்ட். ஸோ வந்து இதை வந்து ஒரு தனி பிராண்டாக தான் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன்.
இந்த மாதம் லான்ச் ஆக போகிறதுல ஒரு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Nubia Red Magic 3. இந்த ஃபோன் வந்து கூடிய விரைவில் வந்து இந்தியா லான்ச் ஆக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் வந்து இதோட ப்ரைஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இதில் ஏர் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வேப்பர் சேம்பர் லிக்விட் கூலிங்கும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து கேமிங்க்குன்னு ஒரு தனியாகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோன்னே சொல்லலாம். 855 ப்ராசர் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்டர்னல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா ஹை கான்ஃபிகரேஷனில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கு வந்து ஒரு யூனிக்காக இருந்தாலும் பட் பில்ட் வந்து ரொம்ப சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க சொல்லணும். இந்த மொபைலோட ரிவ்யூ வேணுன்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதம் என்னென்ன மொபைல்லாம் வரப்போகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.